என்னதான் பண்ணுவீங்க அந்த டூர்ல? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துக்கு போயிடும், அந்த இடத்துக்கு போயிட்டீங்க, இப்போ அங்க போய் என்ன செய்வீங்க? ஓத்தே கேட்ட மாதிரி ஒரு ரீல்ஸ் வீடியோ அந்த மாதிரி போடுவோம். வீடியோ பண்றதுக்கு தான் அப்ப டூரே போறீங்களா? குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். ரீல்ஸ் பண்ணி போட்ட இடம் பாண்டிச்சேரி பீச்ல ஃப்ளிப் பண்ண அது. So let's see what happens here. பண்ணுங்க சும்மா யாராவது ஷூட் பண்ணுங்க. அந்த ஷூட் இல்லடா. ஐயோ இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. ஏய் நீ யாரா நீ? டேய் I am Venugopal. Hi. From Title Park. I see. ஓ நல்லா இல்ல. ஓ நீ உன் பெர்ஃபார்மன்ஸ் கரெக்ட்டா பண்ற. தெரியுது, நீ மூடு. ஓ குரலி வித்தையா? இதுக்கு நான் என்ன கேக்குறேன், இப்போ இந்த இதை மெரினாலே பண்ண வேண்டியதானே, எதுக்கு பாண்டிச்சேரி போய்? தெரியலன்னா வேற விஷயத்துக்கு போகணுந்து. என்ன வேற விஷயமா போனீங்க? அதான் என்ஜாய் பண்ணின்னு பாய்ஸும் கூட சில் பண்ணின்னு. அதான் என்ன சில் பண்ணீங்க? What is your aim in life? குடிப்போம், கூத்தடிப்போம். ட்ரிங்க்ஸ் பண்ணு. ஸோ அப்போ போனது பெல்ட் அடிக்கவா என்ன? ரெண்டு விஷயத்துக்கும். குடிப்பழக்கம்டா. வருஷம் பூரா குடிப்பாங்க. எப்பாவது பொண்ணுகள்கிட்ட சந்தோஷமா இருக்கும்போது குடிப்பாங்க. ட்ரிங்க் பண்ணிட்டு அந்த பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரோட் சைடுல அப்படியே போட்டுட்டு மக்கள் நடமாடுற இடத்துல பாட்டில உடைச்சு போட்டு போறாங்க. இல்ல உடையாம இருந்தா கூட கல் எடுத்து உடைச்சிட்டு போறாங்க. சண்டைனா சட்டை கிளியட்டாயா செய்ய? சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? நல்லா கேக்குறாங்கயா டீட்டெயில். சென்னையில பப் இருக்கு, அங்க கத்துனா யாருமே ஒண்ணு, அது கத்துறதுக்குனே உள்ள இடம். பப்புக்கு போய் குடி. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. ஐடில தான் சார் நானும் வேலை பார்க்கறேன். ஐடில இருக்கவன் தான் குடிக்கிறான், ஐடில இருக்கவன் தான் எல்லா தப்பு பண்றாங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை தயவு செஞ்சு கட்டமைக்காதே. ஏதோ ஒரு காலத்துல கொஞ்சம் கூடுதல் சம்பளம் வாங்கினாங்கிற ஒரே பாவத்துக்காக இன்னைய வரைக்கும் அவங்கள போட்டு அடிக்கிறது கொஞ்சமும் நியாயம் இல்லை. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? சண்டே மார்னிங் ப்ரொடக்டிவிட்டியே கிடையாது சார். அன்பிளான்டு சிக் லீவ் போடுறாங்க சார். ஒரு ஆபீஸ்க்கு ஏத்த மாதிரி உன் வாழ்க்கையவே வச்சுக்கன்னு சொல்றீங்க. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. இப்பெல்லாம் இருந்தீங்கன்னா டூர் இன்னும் அதிகமாகும். அண்ட் லீவ் பிளான் பண்ணி எடுத்தா எனக்கு பிரச்சனை இல்லை சார். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே சார் பிளான் பண்ணாம கூட எடுப்போம் மேடம். நீங்க பிளான் பண்ணாம லீவ் எடுத்ததுல மட்டும் சொல்லுங்க. சார் எடுப்போம் சார். எடுப்பீங்கல்ல? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. என்ன கணக்குல உங்களை பார்ல போய் சாப்பிட்டாங்கன்னா சனிக்கிழமை அடிச்சிட்டு சண்டே தூங்கிட்டு மண்டே வந்துருவான். ப்ரொடக்டிவிட்டி இருக்கு. என்னாச்சு, வேலைக்கு போறீங்களா? ஆமா. இப்படி வெயில் அடிக்குது, எப்படி போவீங்க? அதுக்கு நான் ஒரு மேட்டர் சொல்றேன், அப்படியே ஃபீல் பண்ணுங்க. அடிக்கிற வேலைக்கு ஜில்லுன்னு ஒரு பேரு. சிக்கன் பக்கோடா 100, அச்ச போதை இறங்கிறதுக்குள்ள பெப்பர் தூக்கலா ஒரு ஆஃப் பாயில், அத்தோட மொனக்கடையில அத்தோ ஒரு பிளேட்டு, அப்படியே எதிர்கடையில பீடா ஒண்ணு போட்டு சிலே ஒண்ணு வலிச்சா சிறுமூளை எப்படி வேலை செய்யும்? வேலைக்கு போல. அவன் பொறுப்பு கத்துட்டீங்களா? சக்சஸ். ஆபீஸ்க்கு அவன் லீவ் போடாம வரணுங்கிறதுக்காண்டி அவன் டூர் போக கூடாதுங்கிறீங்க. அடே போய் என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? நாங்களே கூட்டிட்டு போயிடுவோம் சார். எங்க கூட்டி போவீங்கன்னு சொல்லுங்க. ஒரு ரிசார்ட் கூட்டி போவீங்க. ஆமா சார். போய் அங்க என்ன பண்ண சொல்லுவீங்க? ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்கு தானே சார் கூட்டிட்டு வரோம். ஸ்ட்ரெஸ் குறைக்க தானே சார். போன்ற லௌகிக விஷயங்களால் பாதிக்கப்பட்டு சன்னியாசியாகி ஆன்மீகத்தின் ஆழத்தை அறிய என்னை நாடி வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் இந்த உளுந்தூர்பேட்டை உலகானந்தாவின் உளமார்ந்த ஆசீர்வாதங்கள். இந்த டூர் போறதுல எல்லாமே கூட இது வரைக்கும் யாரும் போகாத இடத்துக்கு நான் போனேன்னு காட்டிக்கணும்னு ஒரு சின்ன ஆசை இருக்கும். கண்டிப்பா சார். மலை மேல போயிட்டு எக்கோ அடிக்கிற இடத்துல என்ன கத்துவீங்க? சும்மா என் ஃப்ரெண்ட் பேர் சொல்லி ஏதாவது கெட்ட வார்த்தையில கத்துவேன். ஏய் ஃப்ரெண்ட் பேர் சொல்லி கெட்ட வார்த்தையில திட்டியா? அவன் வேற யாரும் இல்ல சந்திரன். அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுறேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா. Love you, Janu.
ஓகே, அது யார்? ஜெனு. நான் தான் ஜனு. வேற யாரு? நான் தான். ஓ, லவ் யூ ஜெனு. ஓ, ஏன்னா நீயே எக்கோ கேட்கல, அதான் வேற ஏதோ பொண்ணு சொன்ன மாதிரி நினைச்சுக்கினேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. லைட்டா ஒரு மாதிரி டோபமைன் ப்ராப்ளம் இருக்குதான்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தருக்குமே. ஏன்னா இது வாலிப வயசு, இவங்கிட்ட என்னடா பேச்சு. மதர் அப்படி கத்துவேன் சார். அங்க கத்துவீங்களா? அது ஏன்னா என் பிராண்ட் ஆயிடுச்சு சார். ஒரு வீடியோ நான் மதர்ன்னு கத்துனால 5 மில்லியன் வியூஸ் போய். என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. நித்யா பாபா இஸ் ஹியர் ஃபார் யூ. யார்? பாபாவா? மாமா 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 மாமாவா? எங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க, தயவு செய்து அமிதாப் மாமா மேல மட்டும் கை வச்சிடாதீங்க. யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரே, இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. இது வரைக்கும் இவரை முறைச்சிட்டு. அந்த சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா சார், ஓ, நீங்க தாய்ச்சியில என்னடா இழிப்பு? மயில் சிரிக்குது. ஆத்தா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சிரி, நின்னுட்டு சிரி, சிரிவா சிரின்னு சிரி. எனக்கு ஒரு புது நட்பு கிடைக்கும் சார். அன்னோன் பீப்புள்ல இருந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. எங்க போவோம். ஸோ 5 பேர் போனோம்னா ஏதாவது ஒரு ட்ரிப்ல எவனோ மாட்டுவான். அந்த ட்ரிப்ல அவனை செய்வாங்க. மணமகனே மணமகனே வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா. யோ, அந்த ஏரியால என்ன ஃபுட் நல்லா கிடைக்குமோ அதை வாங்கி திருப்தியா சாப்பிடணும். அந்த ஏரியால ஃபுட்டை சாப்பிட்டாதான் இப்ப அண்ணே அந்த சாப்பாடு தொட்டு எடுங்கண்ணே. சாப்பாடு சாப்பாடு இல்லாம நம்ம அண்ணா மத்தவங்களுக்கு வெயிடா கொடுக்க முடியாது. அண்ணே அவன் தான் கேட்கறான், எடுத்து கொடுங்க. என்ன தம்பி நீ பேசுறது? கறி குழம்புக்கு 3 தடவை, சாம்பாருக்கு 3 தடவை, மோருக்கு 5 தடவை, மொத்தத்துல ஒரு ஹோட்டலே வயித்து கொண்டிருக்கு சொல்றீங்க. சார் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு ஏன்னா ஒரு உயிர் இழப்பு அது மாதிரி நிறைய ஏற்படுது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. சார் இளங்கன்று பயமறியாதுன்ற மாதிரி நாங்க அதுல போய் ரிஸ்க்ல லைஃப்ல என்ன ரிஸ்க்னு போய் பாத்துறதுல எங்களுக்கு ஒரு கிக் இருக்கு. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. நீங்க வந்து இளங்கன்று பயமறியாது, ஆனா உங்களுடைய உயிர் எவ்வளவு வந்து உயர்வுங்கிறது உங்களுக்கு தெரியாது, ஆனா பேரண்ட்டுக்கு தெரியும் இல்லையா? எங்கெங்க கேக்குறான், கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. நம்ம பைக்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு காலையில எழுந்து வேலைக்கு போறோம். அப்ப காலையில போகும்போது திடீர்னு நமக்கு ஆக்சிடென்ட் ஆகவும் செய்யலாம், ஆகாமலே இருக்கலாம். அதுக்காக நம்ம வீட்லயே இருக்க. ஐயோ இவங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே.